என் குழந்தை மொபைல் கொடுத்த உடனே அமைதியா ஆயிடுறாங்க, அமைதியா சாப்பிடுறாங்க, அடம் பிடிப்பது கூட இல்ல. இதான் தற்போதைய பெற்றோர்களின் தங்கள் குழந்தைகளை காமாக்க ஈஸியாக கடைபிடிக்கும் வழிமுறை. ஆனால் ஒரு கேள்வி, நாம் குழந்தைக்கு அமைதியை கொடுக்கிறோமா அல்லது மூளைக்கு அடிமை பழக்கம் கொடுக்கிறோமா? இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்கிரீன் அடிக்ஷன் குழந்தையை எப்படி பாதிக்குதுன்னு, குழந்தையின் மனநிலையில் ஏற்படும் பாதிப்பு பற்றியும் பார்க்கலாம். அதனால் வீடியோ முழுவதையும் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்கிரீன் அடிக்ஷன் ஏன் உருவாகின்றது என்பதை பார்க்கலாம். குழந்தை ஸ்கிரீனை பார்க்கும் பொழுது, அதாவது மொபைலை பார்க்கும்போது மூளையில் டோபமைன் என்ற ரசாயனம் உற்பத்தி ஆகிறது. அது என்ன செய்யுதுன்னா, சுகம் கிடைத்ததுன்னு சிக்னல் கொடுக்கிறது பிரெயினுக்கு. இது ஒரு ரிவார்டு கெமிக்கல். கார்ட்டூன்ல வேகமாக மாறும் காட்சி, பிரைட் கலர், குயிக் சவுண்ட் சேஞ்ச் இவையெல்லாம் மூளைக்கு தொடர்ந்து ரிவார்டு சிக்னலை கொடுக்கிறது. பிரச்சனை எங்க தெரியுமா? ரியல் லைஃப் மெதுவானது, திரையுலகம் வேகமானது. மூளை வேகத்துக்கு பழக ஆரம்பிக்கும். ஸ்கிரீன்ல ஒவ்வொரு சீனும் 3-5 செகண்டுக்கு சேஞ்ச் ஆகி கொண்டே இருக்கும். பிரெயின் அதுக்கு அடாப்ட் ஆகிடும். பின்னாடி ஸ்கூல்ல டீச்சர் 10 நிமிஷம் பேசினால் மூளை சொல்லும், இது ரொம்ப ஸ்லோ. அதன் விளைவு சீக்கிரமாக சலிப்பு ஏற்படும், கவனக்குறைவு மற்றும் பொறுமை குறைவு ஏற்படும். இதுதான் அட்டென்ஷன் மசில் பலவீனமாகும் ஸ்டேஜ். அடிக்ஷன்னா தினமும் மொபைலை பயன்படுத்துவது கிடையாது. அடிக்ஷன்னா மொபைல் இல்லாமல் இருந்தா எரிச்சல், மொபைல் கிடைத்த உடனே அமைதி உருவாவது. மூளை ஒருமுறை கற்றுக்கொள்கிறது, ஸ்ட்ரெஸ் வந்தா ஸ்கிரீன் பார்த்த உடனே ரிலீஃப் கிடைக்குதுன்னு. எப்பொழுதெல்லாம் ஸ்ட்ரெஸ் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஸ்கிரீனை பார்க்க தூண்டுகிறது. இது மீண்டும் மீண்டும் நடந்தால் டோபமைன் அதிகமாக சுரக்கிறது. இதற்குத்தான் டோபமைன் சைக்கிள்னு சொல்றாங்க. குழந்தை முதல் 5 வயசு வரை காதால் கேட்பதை செய்ய மாட்டாங்க. அவர்கள் கண்களால் பார்ப்பதைத்தான் ஈஸியாக கற்றுப்பாங்க, அதைத்தான் பின்பற்றுவாங்க. பேரண்ட்ஸ் எப்பொழுதுமே மொபைலை பார்த்து கொண்டே இருந்தால் குழந்தை என்ன கற்றுக்கொள்கிறான்? சலிப்பு வந்தா ஸ்கிரீன், ஸ்ட்ரெஸ் வந்ததும் ஸ்கிரீன். இதனால் குழந்தையின் பிரெயினும் அதற்கேற்றாற்போல் நியூரான்களை அமைத்து ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறது. நாளடைவில் இது தூக்க குறைவு, உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதில் சிரமம், திடீர் கோபம், கவனக்குறைவு ஆகியவற்றிற்கு காரணமாகின்றது. முதல் 5 வயது வரை பிரெயினின் முக்கியமான வளர்ச்சி நேரம். அந்த நேரத்தில் அளவுக்கு மீறினால் அதன் தாக்கம் அதிகம். அதனால முதல் 5 வயசு வரை மொபைல் குழந்தைக்கு கொடுப்பதை தவிருங்கள். நீங்களும் மொபைலை குழந்தைக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவதை அவாய்ட் பண்ணுங்க. சப்போஸ் ஆல்ரெடி உங்க குழந்தைக்கு மொபைல் பார்க்கும் பழக்கம் இருந்தால் அதை திடீரென நிறுத்தாதீர்கள். திடீரென நிறுத்தினால் எதிர்ப்பு வரும். அதனால படிப்படியாக கிராஜுவலா மெதுவாக குறைக்கவும். மொபைல் பிரச்சனை இல்லைங்க, அதனால் மூளையில் உருவாகும் டோபமைன் சுழற்சி தான் பிரச்சனை. உங்க கன்வீனியன்ட்டுக்காக குழந்தையின் எதிர்காலத்தை பாழாக்காதீங்க. குழந்தை ஸ்கிரீனை பார்க்கிற ஒவ்வொரு செகண்டும் அவனுடைய பிரெயினோட ஸ்ட்ரக்சர் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. அதனால் மொபைலை உணர்ந்து பயன்படுத்துங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.